Our secret taste recipe is to cook with lemon care. Kutti's Healthy Samayal. Hello friends, welcome to Kutti's Healthy Samayal. Be positive, be healthy. நாம் இன்னைக்கு சீரக சம்பா டொமேட்டோ ரைஸும் பொட்டேட்டோ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். நாம் இன்றைக்கி ரொம்பவும் டேஸ்டியான ஹெல்த்தியான ரொம்ப சிம்பிளான தக்காளி சாதம் எப்படி ஸ்பைஸியாக செய்கிறது தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நாம் இந்த சாதம் குக்கரில் குழையாமல் சீரக சம்பா அரிசியில் செய்ய போகிறோம். இதுக்கு ஆப்டான காம்பினேஷன் பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு பொரியல். ரொம்பவும் டேஸ்டியாக சிம்பிளாக எப்படி செய்யுதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எங்களுக்கும் அது சப்போர்ட்டிவாக இருக்கும். இது செய்யறதுக்காக குக்கர் வச்சுக்கலாம். தேவையான அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்த எண்ணெய் காஞ்ச பிறகு கொஞ்சமாக ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். 2 கிராம்பு, 1 ஏலக்காய், கொஞ்சமாக பட்டை துண்டு, அடுத்த ஒரு பிரியாணி இலை, இது மட்டும் நான் ஆட் பண்ணி நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இது நல்லா சூடான பிறகு இதுக்கு தேவையான அளவுக்கு 2 பெரிய சைஸ் வெங்காயம் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பச்சை மிளகாய் கீரி கூடவே ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது வதங்கிறதுக்காக இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் ஆட் பண்ண பிறகு நல்லா கலர் மாறுற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வெங்காயத்துக்கு ஈக்குவலாக 2 பெரிய சைஸ் தக்காளி நீளமாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா வதங்கி வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். நான் இன்றைக்கி செய்கிறது 1 கப் அரிசிக்காக தான் இந்த அளவு சொல்கிறேன். இப்போ நல்லா வதங்கி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் ஆட் பண்ணி நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் 1 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே 3/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சளும் 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தய பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். வெந்தய பவுடர் வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேண்டாம் ஸ்கிப் பண்ணிக்கலாம். வெந்தயம் ரொம்ப ஹெல்த்தியானது. ஸோ நான் எல்லா ரெசிப்பிலையுமே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணுவேன். இதனால் நமக்கு டேஸ்ட் ஒன்றும் மாறாது. அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். அது கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த காரம் உப்பு இதெல்லாம் உங்கள் டேஸ்ட்டை பொறுத்து கூடவோ குறையவோ ஆட் பண்ணிக்கோங்க. குழம்பு மிளகாய்த்தூள் வீட்லேயே எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது நாங்கள் ஆல்ரெடி ஒரு வீடியோ லோட் பண்ணியிருக்கோம். அது லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு ஆல்ரெடி ஒரு 10 மினிட்ஸ் அளவுக்கு நான் சீரக சம்பா ரைஸ் கழுவி ஊற வச்சுருக்கேன். நீங்கள் இதுக்கு பதிலாக பாஸ்மதி ரைஸோ இல்லை குக்கிங் ரைஸ் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் எப்போவுமே டொமேட்டோ ரைஸ் பண்ணும்போது சீரக சம்பா ரைஸ் ஆட் பண்ணுவேன். ஸோ இப்போ இது பார்த்திங்கன்னா 10 மினிட்ஸ் அளவுக்கு 1 கப் அரிசி, அதாவது 200 கிராம்ஸ் ஊற வச்சுருக்கேன். அதில் 3/4 டம்ளர் தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன். ஊற வச்சுருக்க அரிசியை நாம் அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதாவது நம்ம உள்ளார விட்டு மிக்ஸ் பண்ணணும், அப்போ தான் அரிசி உடையாது. ஏன்னா சீரக சம்பா ரைஸ் ஏற்கனவே நமக்கு கொஞ்சம் பொடியாக தான் இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு குக்கர் மூடியை லைட்டாக நம்ம க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். அதிலே நமக்கு தண்ணி நல்லா வற்றி 80% அளவுக்கு வெந்து வந்துடும். பாருங்கள், தண்ணி நல்லா வற்றி வந்துடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் மேலே நாம் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய்யோ இல்லை எண்ணெயோ கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஆயில் தான் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணி குக்கர் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி அதில் வெயிட் போட்டுடலாம். வெயிட் போட்டு 5 to 7 மினிட்ஸ் நீங்கள் வெயிட் பண்ணால் போதும். சிம்மில் வச்சுக்கணும். சூப்பராக நமக்கு தக்காளி சாதம் ரெடி ஆகிடும். நான் இன்றைக்கி 5 மினிட்ஸ் தான் வச்சு ஆஃப் பண்ண ஸ்டவ். நம்மளோட தக்காளி சாதம் சூப்பராக வெந்து வந்துடுச்சு. இப்போ இதுமாதிரி நம்ம இந்த ஹீட்லேயே கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இதை அந்த ஹீட்லேயே மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா அதோட வாசம் ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான், நம்மளோட சாதம் பாருங்கள் எவ்வளோ உதிரி உதிரியாக இருக்குது. சாப்பிடுவோம், அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் இன்னும் ஸ்பைஸியாக சாப்பிட்டிங்கன்னா கொஞ்சமாக கரம் மசாலா பவுடர் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸ்பைசஸ் கூட நீங்கள் கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அது இருக்கட்டும். இப்போ நம்ம இதுக்கு தேவையான உருளைக்கிழங்கு சிம்பிளாக எப்படி செய்யுதுன்னு பார்த்துக்கலாம். இதுக்காக ஒரு கடாய் வச்சு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். அதில் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது நல்லா வதங்கிறதுக்காக தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நான் உருளைக்கிழங்கு உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கேன். அதனால் வெங்காய தக்காளிக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் நீங்கள் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதெல்லாம் வதங்கி வந்துடுச்சு. இதோட நான் 1/2 சைஸ் தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா எங்களுக்கு உருளைக்கிழங்கு ரொம்ப புளிப்பாக இருந்தால் பிடிக்காது. ஸோ ஆஃப் மட்டும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தேவைன்னா ஈக்குவலாக கூட நீங்கள் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதுவும் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்ட பிறகு இதுக்காக நான் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் ஆட் பண்ணிக்கிறேன். மஞ்சள் குறைவாக ஆட் பண்ணால் நமக்கு உருளைக்கிழங்கு கலரிங் நல்லாயிருக்கும். இதுக்காக 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும்.
இது கூடவே 1.25 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதுக்கு தேவையான 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக வேக வச்சு கட் பண்ணி வச்சுருக்க 3 உருளைக்கிழங்கு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு ஆட் பண்ண பிறகு உடனே நாம் இறக்காமல் ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு நல்ல மசாலோடு சேர்த்து வதக்கணும். அப்போ தான் அது மசாலோடு சேர்ந்து நல்லா வெந்து வரும். நமக்கு அந்த டேஸ்ட்டுக்கும் ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். இப்போ நல்லா ட்ரையாக வந்துடுச்சு. இறக்குற ஸ்டேஜ் நான் கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். அதை நம்மளோட உருளைக்கிழங்கும் டொமேட்டோ ரைஸும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த காம்பினேஷன் லஞ்ச் ரெசிபிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது லஞ்ச் பாக்ஸில் இது போல் நீங்கள் செஞ்சு கொடுத்து விட்டிங்கன்னா பிள்ளைங்க கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காமல் சூப்பராக சாப்பிட்டுப்பாங்க. ஏன்னா நமக்கு டொமேட்டோ ரைஸ் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்பைஸியாக இருக்கும். அந்த ஃப்ளேவரே பார்த்தீங்கன்னா பிரியாணி போல் இருக்கும். இதுக்கு சூப்பரான காம்பினேஷன் உருளைக்கிழங்கு பொரியல் தான். இது ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும். ஆல்ரெடி நம்ம சேனலில் உருளைக்கிழங்கு பட்டாணி மசாலா லோட் பண்ணியிருக்கோம். அதையும் எங்கள் சேனல் விசிட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு முன்னாடி நாங்கள் நிறைய லஞ்ச் ரெசிபீஸ்லாம் லோட் பண்ணியிருக்கோம். அதையும் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்களும் செஞ்சு பார்த்து உங்கள் டேஸ்ட் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. யம்மி டேஸ்டி. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், ஹெல்த்தியாக இருங்க. தேங்க்யூ. மற்ற ரெசிபீஸோட லிங்க்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். பாய்.